ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் அவர்கள் உங்களுக்கு திருச்சி கிழக்கில் தொகுதியில் பதவி கொடுத்தா நீங்கள் நிற்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு அதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஸோ அவனோட முடிவு என்னவோ அதுதான். அவன் சொன்னால் நான் நிற்பேன், இல்லைனா இல்லை. 35 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ அந்த நட்பை கெடுக்கிற விதமாக நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே திருச்சி இடைத்தேர்தலில் டிவிகே சார்பாக அங்கே யார் நிற்க போகிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா ராகவா லாரன்ஸ் வேற இப்போ நான் புதிய கட்சி தொடங்குறதா இல்லை ஏற்கனவே இருக்க கட்சியில் இணையறதா அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமான்றது மக்களோட முடிவு தான். மக்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை கேட்டு தான் நடப்பேன். நீங்கள் நோ சொன்னால் கண்டிப்பாக நான் வரமாட்டேன். அரசியலுக்கு வருவது நான் எப்பயுமே உறுதியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்காரு. அண்டு நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை ஏற்கனவே இருந்த கட்சியில் இணைய போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பற்றி தான் நான் இப்போ நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமே அதை பற்றி நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதனால் இப்போ டிவிகே சார்பாக ராகவா லாரன்ஸ் தான் திருச்சியில் நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்களோட நண்பரான ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இப்போ ஒரு நண்பரான சஞ்சீவ் அவர்களை விஜய் அவர்கள் நிற்க வைப்பாரா அண்ட் நின்னா அவர் ஜெயிப்பாரா அப்படின்ற கேள்விகள் நிறைய போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்த சஞ்சீவ் கிட்ட இந்த கேள்வியை நேரடியாக கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பர் நீங்கள், உங்களுக்கு திருச்சி தொகுதியில் பதவி கொடுத்தா நீங்கள் நிற்பீங்களா அண்ட் விஜய் அவர்கள் அதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டதுக்கு எங்கள்கிட்ட இன்னும் அதை பற்றி சொல்லலை, சொன்னால் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.